ஓம் சாந்தி. சிவத்தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். இதில்தான் ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம் அனைத்தும் உள்ளடங்கியுள்ளது. இது புது படிப்பாகும். உண்மையில் யோகாவை பக்தி என்றும் கூற முடியும். ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள் கலப்படமற்ற நினைவில் இருக்கிறீர்கள். உங்களது இந்த நினைவு ஞான சகிதமாக இருக்கிறது. அதனால்தான் இது யோகா என்று கூறப்படுகின்றது. துவாபரத்திலிருந்து பக்தி மட்டுமே ஏற்படுகிறது, ஞானம் கிடையாது. ஆகையால் அந்த பக்தியை யோகா என்று கூறப்படுவது கிடையாது. இதில் எந்த லட்சியமும் கிடையாது. இப்பொழுது சங்கமத்தில் உங்களுக்கு ஞானமும் கிடைக்கிறது, யோகாவும் செய்கிறீர்கள். பிறகு உங்களுக்கு எல்லையற்ற சிருஷ்டியின் மீது வைராக்கியமும் ஏற்படுகின்றது. எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். சாஸ்திரங்களை படிப்பது என்பது ஒரு படிப்பே கிடையாது. ஏனெனில் சாஸ்திரங்களின் படிப்பில் எந்த லட்சியமும் குறிக்கோளும் கிடையாது. சாஸ்திரங்களினால் எந்த உலகத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. உங்களுடையது இது கல்வியாகும். இதை ஆசிரமம் என்று கூறலாமா, அல்லது கல்விக்கூடம் என்று கூறலாமா, அல்லது பல்கலைக்கழகம் என்று கூறலாமா? இதில் அனைத்தும் வந்துவிடுகின்றது. சாஸ்திரங்களினால் ஒளி கிடைப்பது கிடையாது. படிப்பின் மூலம் ஒளி கிடைக்கிறது. உங்களுடையதும் படிப்பாகும். வைகுண்டம் என்று எதற்கு கூறப்படுகின்றது? இது அந்த படிப்பிலும் கிடையாது, சாஸ்திரங்களிலும் கிடையாது. இந்த ஞானமே புதியது ஆகும். இதை ஒரு தந்தை தான் கூறுகின்றார். சொர்க்கம், நரகம் அனைத்தும் இங்குதான் இருக்கின்றது என்று மனிதர்கள் கூறிவிடுகின்றனர். சொர்க்கம், நரகம் என்று எதற்கு கூறப்படுகின்றது என்று தந்தைதான் புரிய வைக்கின்றார். பரம்பிதா பரமாத்மா தான் ஞான கடல் என்று கூறப்படுகின்றார். எல்லையற்ற சரித்திர பூகோளத்தையும் புரிய வைக்கின்றார். ஞானத்தின் மூலம் சொர்க்கம் மற்றும் நரகத்தின் விஸ்தாரத்தையும் கூறுகின்றார். இது புது விஷயம் அல்லவா? இந்த படிப்பில் அனைத்தும் இருக்கிறது. ஞானமும் இருக்கிறது, யோகாவும் இருக்கின்றது, படிப்பும் இருக்கிறது, பக்தியும் இருக்கிறது. யோகாவை பக்தி என்றும் கூற முடியும். ஏனெனில் ஒரே ஒருவரிடம் தொடர்பு வைத்து அவரை நினைவு செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த பக்தர்களும் நினைவு செய்கின்றனர், பூஜை செய்கின்றனர், பாடுகின்றனர். அந்த பக்தி செய்வது என்பது யோகா கிடையாது. சிவத்தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது பிராமண குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். பிறகு தேவதா குலத்தை சார்ந்தவர்களாக ஆவீர்கள். ஆக பிரம்மா குமார் குமாரிகளுக்கும் பகல் மற்றும் இரவாக ஆகிவிடுகிறது அல்லவா? இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். கீழே தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றனர். கடைசி பிறப்பாகும் என்று சித்திரங்களிலும் தெளிவாக இருக்கிறது. பிரம்மா எங்கிருந்து வந்தார்? யார் மூலமாக பிறப்பெடுத்தார்? ஆக பிரம்மாவை தத்தெடுக்கின்றார். எவ்வாறு ராஜா தத்தெடுக்கின்றாரோ பிறகு அவரை ராஜகுமார் ஆக்குவார். இந்நாட்டின் இளவரசர் என்று இடமாற்றம் செய்து விடுகின்றனர். முன்பு இளவரசராக இல்லை. ராஜா தத்தெடுத்ததும் இளவரசர் என்று பெயர் கொடுத்து விட்டார். இந்த வழக்கம் நடைபெற்று வருகிறது இல்லையா? குழந்தைகளின் புத்தியில் இது வர வேண்டும். தந்தை பழைய உலகை எவ்வாறு விநாசம் செய்கின்றார் மற்றும் புது உலகை எவ்வாறு ஸ்தாபனை செய்கின்றார் என்பது உலகத்தினருக்கு தெரியாது.
இந்த ஒளி, அதாவது இந்த விளக்கம் குழந்தைகளிடம் இருக்கிறது. உங்களிலும் வரிசை கிரமம் இருக்கிறது. நாள் செல்ல செல்ல சிறிய சகோதரிகளும் மிக தீவிரமாக ஆகிக்கொண்டே செல்வார்கள். ஏனெனில் குமாரிகளாக இருக்கின்றனர். குமாரிகளின் மூலம் அம்பு எய்தப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. குமாரிகளின் ஜொலிப்பு நம்பர் 1 சென்றிருக்கிறது. மம்மாவும் குமாரி ஆவார். அனைவரும் விட தீவிரமாக சென்றார். மகள் தாயை வெளிப்படுத்துவாள் என்று கூறப்படுகிறது. தாய் வந்து யாரிடத்திலும் பேச மாட்டாள். இந்த தாய் குப்தமாக இருக்கிறார். அந்த மம்மா காணக்கூடியவராக இருக்கிறார். ஆக சக்திகளாகிய உங்களது அல்லது குழந்தைகளின் காரியம் என்னவெனில் தாயை வெளிப்படுத்துவதாகும். மிக நல்ல நல்ல சகோதரி குழந்தைகளும் உள்ளனர். அவர்களது முயற்சியும் நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கௌரவ சம்பிரதாயத்திலும் முக்கியமாக மகாரதிகளாக இருக்கும் சிலரது பெயர்கள் இருக்கிறது அல்லவா? இங்கும் மகாரதிகளின் பெயர்கள் உள்ளன. அனைவரையும் விட உயர்ந்தவர் சிவபாபா. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். அவரது இருப்பிடமும் உயர்ந்தது ஆகும். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் இருக்கும் அந்த இடமும் உயர்ந்ததாகும். மனிதர்கள் வெறுமனே மகிமை செய்து கொண்டிருக்கின்றனர். எதையும் அறிந்து கொள்வது கிடையாது. ஆத்மாக்களாகிய நாமும் அங்கு வசிக்கக்கூடியவர்கள். ஆனால் நாம் பிறப்பு இறப்பில் வந்து நடிப்பு நடிக்க வேண்டும். அவர் பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது. அவருக்கும் நடிப்பு இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்டது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இது சிவபாபாவின் ரதம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அஸ்வம், அதாவது குதிரையாகவும் இருக்கிறது. மற்றபடி அந்த குதிரை வண்டி என்பது கிடையாது. இந்த தவறும் நாடகத்தில் பதிவாகியிருக்கிறது. அரைக்கல்பம் நாமும் தவறுதலாக அலைந்து அலைந்து ஒரேடியாக வழி தவறி தொலைந்து விட்டோம். இப்பொழுது ஒளி கிடைத்திருப்பதால் மிகவும் எச்சரிக்கையாகிவிட்டோம். இந்த பழைய உலகம் அழிய வேண்டும், நாம் நஷ்டமோக ஆக வேண்டும் என்பதை அறிவீர்கள். தாமரை மலர் போன்று இல்லறத்தில் இருந்தாலும் நஷ்டமோக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அனைவரிடத்திலும் சேர்ந்து ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த பட்டி உருவாக வேண்டியிருக்கிறது. முந்தைய கல்பத்திலும் உருவாகி இருந்தது. இல்லறத்தில் இருந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும் என்று இப்பொழுது கூறுகின்றார். இங்கு வீடு வாசலை விடுவதற்கான விஷயம் கிடையாது. நாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறோம் அல்லவா? எவ்வளவு குழந்தைகள் இருக்கின்றனர். லௌகிகத்திலும் இருந்தனர் அல்லவா? எதையும் விட்டுவிடவில்லை. சந்நியாசிகள் காட்டிற்கு சென்று விடுகின்றனர். நாம் நாட்டில் இருக்கின்றோம். ஆக அவர்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும். தந்தையும் படைப்பவராக இருக்கின்றார். தந்தை வருமானம் செய்து குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுக்கின்றார். முதலில் ராவணன் தான் விகாரத்தை ஆஸ்தியாக கொடுக்கிறார். பிறகு அதிலிருந்து விடுவித்து நிர்விகாரிகளாக ஆக்குவது ஒரே ஒரு தந்தையின் காரியமாகும். இது ராஜ யோகமாகும். ஆத்மாவிற்கு பரமாத்மாவிடமிருந்து ஞானம் கிடைக்கின்றது. நீங்கள் உண்மையான பிராமண குல பூஷணர்கள், யோகி மற்றும் ஞானிகளாக இருக்கிறீர்கள். உங்களது இந்த அதீந்திரிய சுகத்தின் குஷியை வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. வேறு யாரும் சென்றுவிட முடியாத இடத்திற்கு நீங்கள் எந்த கடினமும் இன்றி செல்வதற்கான முயற்சி செய்கிறீர்கள். ஒரேடியாக உயர்ந்ததிலும் உயர்ந்த பரந்தாமத்திற்கு செல்கின்றீர்கள். சிவத்தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, திருப்தி மூர்த்தி ஆக வேண்டும் என்றால்
திருப்தியின் சான்றிதழ் மூலம் வருங்கால ராஜ்ய பாக்கியத்தின் சிம்மாசனம் பெற வேண்டும். திருப்தியாக இருக்க வேண்டும் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும். இந்த ஸ்லோகன் சதா உங்கள் நெற்றி என்ற போர்டு மீது எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சான்றிதழ் பெற்றவர்கள் வருங்காலத்தில் ராஜ்ய பாக்கியத்தின் சான்றிதழ் பெறுவார்கள். ஆகவே நாள்தோறும் அமிர்த வேளையில் இந்த ஸ்லோகனை ஸ்மிருதியில் கொண்டு வாருங்கள். எப்படி போர்டு மீது ஸ்லோகன் எழுதுகிறீர்களோ அதுபோல சதா தனது நெற்றி என்ற போர்டு மீது இந்த ஸ்லோகனை ஓடவிடுங்கள். அப்பொழுது அனைவரும் திருப்தி மூர்த்தியாக ஆகிவிடுவார்கள். யார் திருப்தியாக இருக்கிறார்களோ அவர்கள் சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சிவத்தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, தங்களுக்குள் அன்பு மற்றும் திருப்தி நிறைந்த விவகாரம் செய்பவர்கள்தான் வெற்றி மூர்த்தி ஆவார்கள். தங்களுக்குள் அன்பு மற்றும் திருப்தி நிறைந்த விவகாரம் செய்பவர்கள்தான் வெற்றி மூர்த்தி ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா.